லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க உங்க பேரை? வாமா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, ஆரத்தி எல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் பேரன் பிறந்த வீட்டுக்கு வரான். ஆரத்தி எடுக்காம எப்படிமா? ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக கூடாது. இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரல, நான் இங்க கெஸ்டா தான் வந்திருக்கேன். அதனால இதெல்லாம் தேவையில்லைம்மா. சரிம்மா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா விக்ரம் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான். அவனுக்காகவாவது ஆரத்தி எடுக்கட்டுமா? அருண், என் பேரனை இறக்கி விடு. நீ ஏத்துறா. இறங்கடா என் செல்ல குட்டி. இதை கொண்டு போய் ஊத்திட்டு வா. வா விக்ரம். வாடா வாடா. விக்ரம், வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. வா. என்னங்க, என் பேரன் எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. வந்துட்டான். பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. ஏய் லேலம்மா வா. நான் அப்பவே சொல்லல, நாங்க இங்க வந்தா நீங்க உங்க வேலையை காட்டிடுவீங்கன்னு. பாத்தீங்கல்ல, நான் காரை விட்டு இறங்கினதுமே ஆரத்தி எடுத்து மருமக மாதிரி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே எடுக்க விடாம தடுத்துட்டல. நீ தெளிவா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அசிச்சிக்க முடியாது. இல்லங்க, நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு யாருக்காகவும் அதை மாத்திக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எப்படி மறப்பேன்? ஒவ்வொரு நொடியும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத மித்ரா. இந்த 2 நாள் நீங்க தங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி நீயும் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மித்ராவா அம்மா அப்பா கூட சந்தோஷமா இரு. அது போதும் எனக்கு. பார்க்கலாம். டேய், இன்னும் 2 நாளா நம்ம இங்கிருந்து சென்னை கிளம்பி போறோமா? ஆமாம் மேம் சார், நான் அதை சொல்லி தான் மித்ராவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டேய், நீ அவசரப்பட்டுட்டேன்னு தோணுதுடா. அதெல்லாம் விடுமாம் சார். அதே நினச்சிக்கிட்டு நீயே அதை 2 நாளாக பார்க்குற. 48 மணி நேரமாக பாரு. இதுவே நமக்கு கிடைச்சிருக்க பெரிய டியூரேஷன் தான். வா மாம்சு, போய் என் பையன் கூட என்ஜாய் பண்ணுவோம். வா மாம்சு, வா. தேனு, பசி வயித்து கெல்லுது, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரேன் மாமா. ஏன் மாமா எவ்வளவு கத்துறீங்க? சமைச்சு வச்சதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்துட்டு வர வேண்டாமா? இப்படி அவசரப்பட்டா எப்படி? போதும் போதும். பாட்டி, என்ன? நானே வச்சுக்கிறேன் தேனு. சரி வை. போதும், நீ உட்காந்து சாப்பிடு போ. அண்ணி சாம்பார். உட்கார். இந்தா எடுத்துக்கோ. கொடுங்க. தேனே, என்னாச்சுமா?
தண்ணி எடுத்து குடி. என்னாச்சு? ரொம்ப காரமா இருக்கு பாட்டி. என்னது காரமா இருக்கா? இன்னைக்கு யார் சமையல் பண்ணது? இப்படி சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் என்னாச்சு மாப்ள? டெய்லி சமைக்கிற செல்லம்மா தான் இன்னைக்கும் சமைச்சிருக்கா. இங்க இருக்கிறது எதையுமே வாயில வைக்க முடியல, அவ்வளவு காரம். இவ்வளவு நாள் நல்லா தானே சமைச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு? பாவம், அவ என்னப்பா பண்ணுவா? அவ சமைக்கிறத மேற்பார்வை பாக்குற மித்ரா இல்லாததுனால அவ இஷ்டத்துக்கு ஏதோ சமைச்சு வச்சிருக்கா. இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் ரோபோ மாதிரி. யாருக்கும் சுயமா வேலை செய்யற அளவுக்கெல்லாம் மூளையே கிடையாது. எல்லாரையும் மித்ரா தான் அதை அப்படி பண்ணு இதை இப்படி பண்ணுன்னு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தா. அவ 2 நாள் லீவ் போட்டு சென்னைக்கு போனதும் இங்க எல்லாமே பல்ல இழிக்குது. அண்ணி அப்படியெல்லாம் பொத்தாம் பொதுவா எல்லாரையும் சொல்லிடாதீங்க. மித்ராவை விட பொறுப்பா வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்காங்க. அப்படி யாராவது ஒருத்தரை காட்டு பார்க்கலாம். நான் காலையில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒழுங்கா ஒரு டீ காபி போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா இங்க? மித்ரா இருந்திருந்தானா நாம எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல கார்த்தி. எல்லாத்தையுமே அவளே பார்த்து பண்ணிருப்பா. இப்ப பாரு, அவ ஒருத்தி வீட்டுல இல்லைன்னதும் மத்தியானம் போட வேண்டிய பிரஷர் மாத்திரையை கூட நான் இது வரைக்கும் போடவே இல்லை. சாயந்தரம் ஆனதும் தலை கடந்து அப்படியே கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு பார்த்தா ஐயோ போட வேண்டிய மாத்திரையை போடவே இல்லையேன்னு யோசிக்கிறேன் நானு. மித்ரா இங்க இருக்கும்போது அவளோட அருமை தெரிஞ்சிருந்தாலும் அவ இல்லாத போதுதான் இன்னும் நல்லா தெரியுது. அப்பப்பா, அவ ஒருத்தி வீட்டுல இல்லன்னா இந்த வீட்டுல நாம யாருமே வாழ முடியாது போல இருக்கு. சரி சரி, அவளோட புராணமே பாடிட்டு இருக்காம சாப்பிடுங்க. இல்லன்னா சமைச்சது எல்லாத்தையும் வீணாதுன்னு தூக்கி போடணும். ஐயோ ஐயோ மாப்பிள, என்ன சாப்பிடாம கை கழுவுறீங்க? இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. இத சாப்பிட்டா உடம்பு தான் வீணா போகும். அப்ப இன்னைக்கு எல்லாருமே பட்னி தானா? வேற என்ன பண்றது? வேற வழியே இல்லையே. சரி, எல்லாரும் கையை கழுவிட்டு எந்திரிங்க, வாங்க. அம்மா இருங்கம்மா, நான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடுறேன். சீக்கிரமே டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. சரிப்பா, உனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு பர்கர். அம்மா ஆர்டர் பண்ணிட்டேன், 10 நிமிஷத்துல வந்துரும். நீங்க சாப்பிட்டுருங்க. வேட்டைக்காரரே, புளிய சுட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுங்க. முடியாது, முதல்ல புளிய ஷூட் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்படியா? புலி சோஃபாக்கு பின்னாடி இருக்கு. போய் டப்புன்னு சுட்டுருங்க. போங்க. கீப் சைலன்ஸ். சரி, புளிய சுட்டது போதும். நீ முதல்ல இதை வாங்கிக்க. தாத்தா, ஒன் மோர் தாத்தா. ஒன் மோரா? சரி. இந்த டைம் பெண் புலி. அங்க. நானா? விக்ரம், பாட்டி பாவம்ல? ஆமா தாத்தா, பாட்டி பாவம். நீங்களே வாங்க, இந்த முறை நீங்க தான் சிங்கம். நான் தானா? டேய் விக்ரம், சுடு.
அங்க பாத்தியா எப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா விளையாடுறாங்கன்னு. வந்த ஒரே நாள்ல விக்ரம் தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் நல்லா ஒட்டிக்கிட்டான்ல. அவங்க விளையாடுறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 நாளும் அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆயிடுவான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது அவன் ரொம்ப அடம் பிடிப்பான். அவனை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம லீவ் நாள் வரும்போதெல்லாம் இதே மாதிரி தாத்தா கூடவும் பாட்டி கூடவும் விளையாடணும்னு இதே மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் மித்ரா. நீ சொல்ற மாதிரி விக்ரம் அப்படி ஏதோ அடம் பிடிச்சானா நான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மீறி இங்க எதுவுமே நடக்காது. நீ எதை பத்தியுமே யோசிக்காம இந்த 2 நாளும் அவங்க கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஹலோ மித்ரமா, நான் தானியா பேசுறேன். சொல்லு குட்டிமா, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? மித்ரமா, நீங்க எப்ப மித்ரமா வீட்டுக்கு வருவீங்க? நீங்க இல்லாம எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மித்ரமா. 2 நாள் தான் சொல்லும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஷார்ப்பா மித்ராமா சொன்ன மாதிரி 2 டேஸ்ல வந்துருவேன். நீங்க இல்லாம எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது மித்ராமா. ஃபுட்டும் சரியில்லை, நான் சாப்பிடாமலே இருக்கேன். அச்சச்சோ, நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? அதான் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தானியா. நீ போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கு போ. இல்ல மித்ராமா, என்னால அந்த ஃபுட்டை சாப்பிடவே முடியல. அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க இல்லாம என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியல மித்ராமா. ப்ளீஸ் மித்ராமா, நாளைக்கே வாங்க மித்ராமா. சாரிடா மித்ராமா, இங்க வந்த வேலை இன்னும் முடியல. நாளைக்கு நைட் நான் கிளம்பி வந்துருவேன், சரியா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, ப்ளீஸ்டா. அதான் நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தான் என்ன பிடிக்காம விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க தான் எனக்கு அம்மா மித்ரமா. நீங்க இல்லாத இடத்துல என்னால இருக்கவே முடியல. இனிமே நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க மித்ரமா. சரி, இனிமே நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? நீ படுத்து தூங்கு. அம்மா எங்க இருந்தாலும் உன் பக்கத்துல இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகே, குட் நைட். குட் நைட் மித்ரமா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னாச்சு மித்ரா? தானியா என்ன சொன்னா? நாங்க இல்லாதத தானியாவால தாங்கிக்க முடியலையா? சாப்பிட முடியாம தூங்க முடியாம இருக்காளாம். உடனே கிளம்பி வாங்கன்னு அடம் பிடிக்கிறா. என்ன சொல்றதுனே தெரியல. அதான் எனக்கு இப்படி அழுக வந்துருச்சு. எந்த ரத்த சொந்தமும் இல்லாத தானியாவை நினைச்சு உனக்கு கண்ணீர் வருதுன்னா நீ தானியா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் வெறும் 2 நாள். அது பிரிஞ்சிருக்கிறதுக்கே இந்த நிலைமைனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பையன், என் சொந்த பையனை 6 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். எனக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். இல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் மித்ரா,
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை சந்தேகப்பட்டது தானே சொல்ல வரேன். தப்புதான். நான் பண்ணதிலே பெரிய தப்பு அதுதான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். இன்னும் நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் என்னை தண்டிச்சுக்கிட்டே இருப்ப? சரி, நான் பண்ண தப்புக்கு என் பையன்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அங்க பாரு, பாவம் என் அப்பா அம்மா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க மித்ரா? என் தப்புக்கு அவங்க எதுக்கு என்ன மாதிரியே தண்டனை அனுபவிக்கணும்? ஐம் சாரி மித்ரா, ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன். ஐம் சாரி. நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ண. உன் வாழ்க்கை உன் இஷ்டம். அதுல எப்பவும் எக்காரணத்தை கொண்டு நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். நீங்க இல்லாம எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது மித்ராமா. நாளைக்கே வாங்க மித்ராமா. அதான் நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தான் எனக்கு அம்மா மித்ராமா. நீங்க இல்லாத இடத்துல என்னால இருக்கவே முடியல. தானியா மித்ரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அதை ஏன் மித்ரா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டா? அவளா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மித்ரா இல்லாம தானியாவை ஒரு நாள் கூட நம்மளால சமாளிக்க முடியலையே. மித்ரா தான் தானியாக்காக கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவை எடுத்தா நல்லா இருக்கும். மாப்ள, சொல்லுங்க அத்தை. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க தயங்காம சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. இந்த மித்ரா இருக்காளே, அவ நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ பின்னாடி ஏதோ பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சும்மா இருங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் மித்ரா அப்படி பண்ணா மித்ரா இப்படி பண்ணான்னு எப்ப பார்த்தாலும் மித்ரா பத்தி குறை சொல்றதா உங்களுக்கு வேலையா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? கோவப்படாதீங்க மாப்ள. மித்ரா யாரு, எந்த ஊரு, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவ பழைய வாழ்க்கைய பத்தி நீங்களும் கேட்டுக்கிட்டது இல்ல, அவளும் உங்ககிட்ட சொன்னது இல்ல. அவ பொழப்புக்காக தான் இந்த வீட்ல வேலை பாக்குறாளா, இல்ல வேற ஏதாவது அவளுக்கு நோக்கம் இருக்கான்னு தெரியுமா? அவ எங்க இருந்து வந்தா, எதுக்கு வந்திருக்கா, நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே. என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல மாப்பிள்ள. அவ ஒருத்தி இந்த வீட்ல இல்லன்னா சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, வேலைக்காரங்க கூட சரியில்லை. இந்த தானியாவை பாருங்க, அவ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. இப்ப கூட தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அண்ணி முகத்தை பாருங்க, இத்தனை நாளா இருந்த சந்தோஷம் காணாம போயிடுச்சே. அவ ஒருத்தி ஒட்டுமொத்த வீட்டையும் அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. ஆமா அத்தை, அது உண்மைதான். அவ ஒருத்தி இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கானா, அவ தான் இந்த வீட்ல எல்லாருக்கும் தேவைன்னு அர்த்தம். அவ இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியலன்னு அர்த்தம். அந்த இடத்தை நிரப்பறதுக்கு தான் வேற ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது யாராலே முடியாது. ஐயோ மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிரைவர் பையன் அவளுக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிடுறான். இவளும் நம்ம முன்னாடி அவ மேல கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா தனியா இருக்கும்போது அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப கூட பாருங்க, அந்த டிரைவர் பையன் முன்னாடியே 2 நாள் லீவ் போட்டுட்டு போயிட்டான். உடனே இவளும் 2 நாள் லீவ் வேணும், நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னா. இத பாருங்க, நீங்க டிக்கெட் போட்டு தரேன்னு சொன்னீங்க, அவ ஒத்துக்கிட்டாளா? மாப்ள, அவ சென்னைக்கு தான் போனாளா வேற எங்கேயாவது போனாளான்னு யாருக்கு தெரியும்? மாப்ள, ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 6 வருஷமா இல்லாத ஒரு ஃப்ரெண்டு இப்ப எங்க இருந்து திடீர்னு வந்தா? சரி, அப்படியே அவ ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மைனாலும் அவ கூட ஒரு நாள் கூடவா இவ போன்ல பேசியிருக்க மாட்டா?
எனக்கு என்னவோ அந்த டிரைவர் பையலும் இந்த மித்ராவும் சேர்ந்துகிட்டு ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க நான் இப்ப சொன்னதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சொன்னது பொய்யா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா நல்லதுதான். ஆனா அதே நான் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா மாப்ள, நாம யாரையும் நம்பி ஏமாந்துட கூடாதுல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அணைய போடுறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். நாகு, நாம கொளுத்தி போட்ட நெருப்பு நல்லா பத்திக்கிச்சு. அதை இன்னும் நல்லா தூண்டி விடணும். அப்பதான் கொழுந்து விட்டு எரியும். இன்னைக்கு இது போதும்.